நம்முடைய இந்தியாவை வாழ வைத்துக் கொண்டிருப்பது எதுவென்றால் தர்மம். அந்த தர்ம காரியங்கள், தர்ம சிந்தனை, தர்மம் செய்யும் பழக்கம், தர்மத்தை அவ்வப்பொழுது மகாபாரத பிரசங்கம், ராமாயண பிரசங்கம், இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிந்து கொள்வது, பல பேருக்கும் நல்ல கருத்துக்களை அந்த மகாபாரத பிரசங்கத்தின் மூலமாக தெரியப்படுத்துவது, தான் தெரிந்து கொண்ட நல்லதை பிறரும் தெரிந்து கொள்ளும் விதத்திலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் அந்த விவசாய வேலைகளிலிருந்து அவர்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்திலே, பயிர் வேலைகள் இல்லாத நேரத்திலே கிராம மக்கள் கூடி அந்த திரௌபதி அம்மன் உற்சவம், தர்மராஜா உற்சவம், அர்ஜுனன் தபசு, 7 படித்தல், ஒருத்தர் படிக்கிறது, ஒருத்தர் பிரசங்கம் செய்வது, மாசக்கணக்கிலே அந்த ஆன்மீக நிகழ்ச்சியை தாய் மொழியிலே, தமிழ் மொழியிலே இசையுடன் கூடிய, உரையுடன் கூடிய அந்த பிரசங்கங்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள், நினைவுபடுத்திக் கொள்வது, மேன்மேலும் அந்த நல்ல சிந்தனையிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது. விவசாயம் செய்யும் மக்களும் கலை ரசனையுடன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரத்தை ஏற்று, துரியோதனோ, கர்ணனோ, தர்மபுத்திரரோ, அர்ஜுனனோ, இப்படி இருக்கக்கூடிய புராண பாத்திரங்களுடைய வேஷங்களை ஏற்று, சில சமயம் அந்த புராணத்தில பாத்திரத்தை நடிக்கும் பொழுது அதற்குரிய ஆன்மீக விரதங்களையும் மேற்கொண்டு, தவம் செய்யும் வேஷம்னா அதுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தே அதற்குரிய வெறும் வேஷமாக கருதாமல் அதற்குரிய நியமங்களையும் மேற்கொண்டு, வேஷமாக இருந்தாலும் நியமங்களை மேற்கொண்டு, ஏனென்றால் தெய்வ கதாபாத்திரங்களை நாம் உலகத்திலே நடித்து காட்டும் பொழுது அதற்குரிய தன்மை குறையாமல், மேன்மைக்கு பங்கம் ஏற்படாமல் நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு தெய்வ பக்தியும் கலை ரசனையும் கொண்டு நல்ல கருத்துக்களை மக்களுடைய மனதிலே பதிய வைத்த பண்பு உடைய தேசம் இந்த தேசம். ஹர ஹர நம பார்வதி பதையே.